ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய அடுத்து வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படி என்ன விஷயம் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா நம்முடைய ரேவதியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்க நல்லபடியாக குணமாகி அவங்க எங்கே போகிறதுன்றது தெரியாத இருக்கிறப்ப நம்மளுடைய இலக்கியா அம்மா நீங்கள் எங்கேயும் போக தேவையில்ல, மறுபடியும் நம்ம வீட்டிலே இருங்க, நான் கௌதம் கையிலேயே ஜானகி அத்து கையில் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்மளுடைய ரேவதி பார்த்தீங்கன்னா, இல்லைம்மா இதனால் உனக்கு ஏதாவது பிரச்சனை வரும், அந்த பைரி வேலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ரேவதியும் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா கூட கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானகி நம்மளுடைய ரேவதி வீட்டுக்குள்ளே வர்றதை பார்த்துட்றாங்க. பார்த்துட்ட பாரு பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா, என்ன ரேவதி என்னாச்சு, என்ன தலையிலலாம் கட்டு அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே அதிர்ச்சியாக கேட்குறாங்க. என்ன இலக்கியா என்னாச்சு, இவங்களை எங்கே பார்த்தா அப்படின்ற மாதிரி கேட்டதும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அத்தை நான் இவங்களை ரோட்ல பார்த்தா அடிபட்டு விழுந்துட்டு இருந்தாங்க, அந்த இடத்துல ரொம்பவுமே பிளட் லாஸ் ஆயிருச்சு, நான் தான் பார்த்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துனேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் ரொம்பவுமே சீரியஸ் கண்டிஷன் தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஆண்டவ முன்னியத்தில் அவங்க பொழைச்சிட்டாங்க. இப்போ கியூர் ஆகி எங்கே போகிறதுன்னு தெரியாத நின்று இருந்தாங்க. சரி நான் தான் வாங்க நம்ம வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கிய சொல்கிறாங்க. சரிங்கம்மா வா அப்படின்ற மாதிரி நம்ம ஜானகி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜானகிக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வருதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேவதி ஒரு வேளை இங்கே பர்மனெண்ட்டாக தங்கிட்டா கௌதம் தான் இந்த ரேவதியோட மகன்றதை சொல்லுவாளோ அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே மனசுக்குள்ள பயந்துக்கிட்டே இருக்காங்க. நம்முடைய ஜானகி இருந்தாலும் எல்லாம் பார்த்துக்கலாம், இந்த காலகட்டம் நம்ம இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக ரேவதியை நமக்கு ஏதாவது உதவி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜானகி நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா இந்த பைரி எப்படியாவது நம்முடைய கார்த்திக் ஏற்பாடு பண்ணுறது கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஏதாவது பிளான் பண்ணி நிப்பாட்டணும் தாங்க பார்ப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேவதி இருந்தால் அவங்க போடுற மாஸ்டர் பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை உதவி பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் பார்த்தீங்கன்னா என்ன இலக்கியா ரேவதி அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டது வரும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொன்னப்பறம் பார்த்தீங்கன்னா, யாருமா உங்களை கடத்திருந்தா அவனை மட்டும் எனக்கு எண்ணில் மட்டும் காட்டுங்க, அவனை தூக்கி போட்டு மிதிச்சிடறேன்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி எஸ்எஸ்கே தான் கடத்தினா அப்படின்ற உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்கே ஏதாவது கடத்தினா அப்படின்ற தெரிஞ்சு நம்முடைய கௌதம் சார் அவனை போய் அடித்து அதில் ஏதாவது கேஸ் உள்ளே போயிடுவாங்களோ, அதுவும் போக அந்த எஸ்எஸ்கே உண்மையை சொல்ல மாட்டான். ஆனால் உண்மை பிற்காலத்தில் அவன் மூலமாக வெளியே வந்துச்சுன்னா இதனால பெரிய விபரீதம் நடக்கும். அதன்றதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேவதி அந்த ஒரு இது சொல்றது இல்லைங்க. அது யாருன்னே தெரியல, எதுக்காக கடத்துனாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்மளுடைய ரேவதிக்கு ஆசைப்பட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்மளுடைய கௌதம் சாருக்கு எல்லா உண்மையை தெரிஞ்சு நம்மளுடைய கௌதம் சார் அம்மா அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்மளுடைய ரேவதியை பார்த்து கூப்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.